ஸ்மால் கிச்சன்னா டிசைன் இல்லைன்னு யாருங்க சொன்னது? ஸோ நீங்கள் ஸ்மால் கிச்சனாக இருந்தாலும் டிசைனில் இம்பேக்ட் பெருசாக க்ரியேட் பண்ணலாம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ஆர் ஆஃப் ஒயிட். ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளாஸி ஃபினிஷிங்கில் கொடுங்க. எல்லா ஷெல்ஃபுமே ஓப்பன் ஷெல்ஃபாக கொடுங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் தென் உங்களோட வாலாக இருக்கட்டும், கேபினட்டாக இருக்கட்டும், வைக்கிற ஷெல்ஃப் எல்லாமே லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எதுக்குமே டார்க் கலர் யூஸ் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் ஃபால் சீலிங் ஆல்சோ எல்லாத்துக்குமே லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டண்டான டிப்ஸுங்க. ஸோ நீங்கள் கேபினட் போட்டிருப்பீங்க, பாட்டம் யூனிட்டுக்கும் டாப் யூனிட்டுக்கும் சென்டரில் என்ன இருக்கும், டைல்ஸ் இருக்கும். அந்த டைல்ஸ் மேலே மிரர் ஃபினிஷ் அக்ராலிக் ஒட்டுங்க. ஸோ அது ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகும். அண்ட் தென் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லக்ஸரியாகவும் ஃபீல் ஆகும். இந்த டிப்ஸும் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தாங்க. நம்ம எல்லாருக்குமே ஃபால் சீலிங்கில் ஸ்ட்ரிப்ஸ் லைட் போடும். அதே லைட்டை அண்டர் கேபினெட்லையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்மால் கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களோட ஸ்பேசஸை இன்னும் நல்லா பெருசாக காட்டும். அண்ட் தென் பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக் கொடுக்கும். உங்கள் கிச்சன் ஸ்மாலாக இருந்தாலும் க்ரியேட்டிவிட்டியில் லிமிட்டே இல்லைங்க. டிசைன் பக்காவாக பண்ணால் உங்களோட கிச்சனும் பார்க்குறதுக்கு லக்ஸரியாகவும் ரொம்ப ஸ்பேசியஸும் தெரியும். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளோட ஐடியா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.